Hello students, welcome to Max class. In first chapter is rational numbers. Yes, rational numbers. அதோடைய ஃபார்மேட் சார் எப்படி சார் இருக்கும்? P by Q, Q not equal to 0. லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இதில் some properties of rational numbers. Yes, 3 important properties. Closure property, commutative property, associative property. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ண மாதிரி ஹோல் நம்பர்ஸு அண்ட் இன்டிஜர்ஸ் அண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எஸ், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி என்னென்ன பார்த்தோம் நம்ம? ஹோல் நம்பர்ஸ் அண்ட் இன்டிஜர்ஸ் அண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ். அதில் ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் ஹோல் நம்பர்ஸில், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனில் வச்சு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டிஜர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை வச்சு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை வச்சு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பார்த்தாச்சு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் இந்த ட்ரை திஸ் ஹோம் ஒர்க்கும் கொடுத்தாச்சு. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ் வெரி வெல். ஓகே, நெக்ஸ்ட் property is commutative property. Yes, next property is commutative property is very important. Commutative property. சார், இந்த commutative property எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனி டூ நம்பர்ஸ் இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன், இங்கே பின்னு எடுத்துக்கிறேன் சார். நெக்ஸ்ட் சார், இங்கே பின்னு எடுத்துக்கிறேன் சார், இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன் சார். என்ன சார், இங்கே ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இங்கே பின்னு எடுத்துக்கிறீங்க, இங்கே பி எடுத்துக்கிறீங்க, ஏ எடுத்துக்கிறீங்க சார். இது ஃபுல்லாமே லெஃப்ட் சைடு நான் வச்சுக்கோ, ஏபி அண்டு பிஏ வந்து ரைட் சைடு. ஓகேவா? அப்போது ஏபி அண்டு பிஏ. இப்போது ஏபினாக்கா, இப்போது அடிஷனாக்கா ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணு. அதே மாடுலேஷனில் ரைட் சைடில் ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணு. அடிஷன்னா அடிஷன், சப்ராக்ஷன் மீன்ஸ் சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், டிவிஷன் மீன்ஸ் டிவிஷன் சிம்பிளை யூஸ் பண்ணு. ஓகேவா? இப்போது ஏ ப்ளஸ் பி அண்ட் பி ப்ளஸ் ஏ இது ஈக்குவலாக நாட் ஈக்குவல்ட்டா சொல்லிட்டு நீ பார்க்கணும். சப்போஸ் இது ஈக்குவலாக இருந்ததுனாக்கா இஸ் கம்யூட்டேட்டிவ். சப்போஸ் இங்கே அடிஷன் இருக்கிறதால அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். அப்படி இல்லைனாக்கா இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஆனால் மேக்ஸிமம் எல்லா சம்மிலும் சரி, நீங்கள் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் உனக்கு ஆன்சர் எப்படி வரும்னாக்கா, லெஃப்ட் சைடு ஆன்சரும் சரி சார், ரைட் சைடு ஆன்சர் சரி சார், எப்படி வரும்னாக்கா ஈக்குவலாக வரும். இதுவே உனக்கு சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனில் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னாக்கா நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும் சார். லெஃப்ட் சைடுடைய ஆன்சரும் சார், ரைட் சைடுடைய ஆன்சர் எப்படி வரும் சார்? உனக்கு ஈக்குவலாக வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? ஏ ப்ளஸ் பி, அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது வந்து அடிஷன்னா ஆட், சப்ராக்ஷனாக மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஹோல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை பார்ப்போம். அண்ட் இன்டிஜரை பேஸ் பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை பார்ப்போம். அண்டு ரேஷனல் நம்பரை பேஸ் பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷனை பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் ஹோல் நம்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், உனக்கு எது இருந்தாலும் சரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக வருது சார், சப்ராக்ஷன் டிவிஷனும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும் சார். இங்கே எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுத்துறாங்க பாருங்கள், பார்ப்போம் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள். 0 + 7 அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். பி ப்ளஸ் ஏ, 7 + 0 போடலாமா? 0 கூட 7 ஆட் பண்ண என்ன சார் வரும்? 7 கூட 0 ஆட் பண்ண என்ன சார் வரும்? உனக்கு 7 வந்தது. அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் பி ப்ளஸ் ஏ. அப்போ லெஃப்ட் சைடு ஆன்சர், ரைட் ஹேண்ட் சைடு எப்படி சார் இருக்குது? உனக்கு ஈக்குவலாக வருது சார். அப்போஸ் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? இதே சேம் மாடுலேஷனில் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் போகிறோம் பார்ப்போம். இங்கே கொஸ்டின் எதுவுமே கொடுக்கல, நானே இதே கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஆடுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே கொஸ்டின் எடுத்துக்கிறேன் பாருங்கள் பார்ப்போம். என்ன கொஸ்டின்? 0 தானே? 0 × 7. இங்கே மல்டிப்ளிகேஷனில் 7 × 0 சார். 0 கூட 7 மல்டிப்ளை பண்ணால், அதாவது 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் வர ஆன்சர் என்ன சார் வரும்? உங்களுக்கு 0. இதுவே 7 கூட 0 மல்டிப்ளை பண்ணால், 7 கூட 0, அதாவது எனி நம்பர் கூட 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வரும்? உங்களுக்கு 0 தான். அப்போ ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள் பார்ப்போம். எஸ் சார், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி சார் வருது? உங்களுக்கு ஈக்குவலாக வருது சார். அப்போது ஏ × பி ஈக்குவல் பி × ஏ. அப்போ அடிஷனும் சார், மல்டிப்ளிகேஷன் சரிங்க சார். அடிஷன் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ஈக்குவலாக வருது சார், அண்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ஈக்குவலாக வருது சார். இதுவே சப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும் சார். டிவிஷன் ஆல்சோ என்ன வரும்? உங்களுக்கு நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும் சார். பார்க்கலாம் நம்ம சப்ராக்ஷன் அண்டு டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் நம்பர் இதே சேம் நம்பரை கொடுக்கலாமா? நம்ம என்ன நம்பர் கொடுப்போம் பாருங்கள் பார்ப்போம். 0
minus 7. 7 interchange பண்ணுறேன் நான். 7 minus 0. சார் 0 கூட 7 மைனஸ் பண்ணால் 7 சார் லார்ஜஸ்ட் நம்பர் 7 சார் சிம்பிள் மைனஸ் 7. 7 கூட 0 மைனஸ் பண்ணால் சார் வரும் 7. இங்கே -7 இருக்குது, இங்கே 7 இருக்குது சார். அப்போ ஈக்குவலாக வருதா சார்? நாட் ஈக்குவல் டு, அப்போ a மைனஸ் b நாட் ஈக்குவல் டு b மைனஸ் a. ஓகேவா? அப்போது a மைனஸ் b உடைய ஆன்சர் சரி சார், b மைனஸ் a ஆன்சர் எப்படி சார் உனக்கு நாட் ஈக்குவல் டு வருது சார். அப்போ சப்ராக்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். இதே மாடுலேஷனில் டிவிஷனில் பார்ப்போமா நம்ம? எஸ், டிவிஷன் சேம் நம்பர் எடுத்துப்போம் நம்ம. 0/7 ஈக்குவல் டு 7/0 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் நான். 7/0 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருதுங்க பார்ப்போம். 0 கூட எந்த நம்பர் டிவைட் பண்ண சார் வரும்? 0. அது எனிதிங் பை 0 வேல்யூ என்ன உனக்கு? இன்ஃபைனைட். அதான் p/q, q நாட் ஈக்குவல் டு 0 ரைட் பண்ணியாச்சு. அப்போ எப்படி சார் வருது உனக்கு? நாட் ஈக்குவல் டுன்னு வருது சார். அப்போ a டிவைடட் b நாட் ஈக்குவல் டு b டிவைடட் a. ஓகேவா? அப்போது டிவிஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? அப்போது சப்ராக்ஷன் டிவிஷனில் எப்படி சார் வருது உங்களுக்கு? நாட் கம்யூட்டேட்டிவ்னு வருது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இங்கே சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் நீங்களே ஓனாக நம்பர் கொடுத்து சம்மை வந்து போடுங்க பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து இன்டிஜர். அதே தான், ஹோல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு சார். இன்டிஜரை பேஸ் பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இங்கே அடிஷனும் அதே மாதிரி தான் சார். எனி 2 நம்பர்ஸ், அதாவது இன்டிஜர்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறாங்க சார். எனி இன்டிஜர்ஸ்னால் என்னது? பாசிட்டிவ் நம்பரும் வரும் சார், நெகட்டிவ் நம்பரும் வரும் சார். இப்போ நான் எக்ஸாம்பிளாக என்ன ரைட் பண்ணுறேனாக்கா 5 + 3 ஆட் பண்ணுறேன்னு வச்சிங்களா. இங்கே 3 + 5 ஆட் பண்ணுறேன்னு வச்சிங்களா. என்ன வருதுன்னு பார்ப்போம். 5 + 3 ஆட் பண்ணால் 8 சார். 3 + 5 ஆட் பண்ண என்ன சார் வருது உங்களுக்கு? அதுவும் 8 தான் சார். அப்போ அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? இதே மாதிரி நெகட்டிவ் இன்டிஜரை போட்டாலும் சரி சார், ஆன்சர் வந்து ஈக்குவலாக வரும். அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு எப்பவுமே எப்படி சார் ஒரு ஆன்சர் உனக்கு? ஈக்குவலாக வரும். இதுவே சப்ராக்ஷன் டிவிஷனுக்கு ஆன்சர் எப்படி வரும் உனக்கு? நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஓகேவா? இங்கே அடிஷனில் நான் போட்ட மாதிரி அதே மாடுலேஷனில் மல்டிப்ளிகேஷனும் போட்டு பாருங்கள், அதே தான் வரும். 5 × 3 3 × 5ன்னு வரும் உங்களுக்கு. அப்போ 5 3s ஆனாலும் 3 5s ஆனாலும் ஆன்சர் ஒன்று தான் சார் வரும். இங்கே நான் சப்ராக்ஷன் போடுறேன், டிவிஷனுக்கு நீங்களே போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சப்ராக்ஷனில் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள் பார்ப்போம். சப்ராக்ஷனில் 5 மைனஸ், இங்கே அப்படியே பார்ப்போம், 5 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சார் 3 ஈக்குவல் டு, இங்கே ரைட் சைடில் பாருங்கள் பார்ப்போம், -3 -5 ஈக்குவல் டு 5 3 ஆட் பண்ண சார் வருது உனக்கு 8. இதுவே மைனஸ் ஆட் பண்ணால் மைனஸாக சிம்பிள் மட்டும் கிடையாது சார், நம்பர் ஆட் பண்ண சார். அப்போது 3 5 ஆட் பண்ண சார் 8 வருது. அப்போ இங்கே 8 வருது சார், இங்கே -8 வருது சார். அப்போது சப்ராக்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அப்போது 2 நம்பர்ஸை, அதாவது இன்டிஜர்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் என்ன வருது உனக்கு? நாட் ஈக்குவல் டு வருது. சேமாக வரல சார் ஆன்சர். ஓகேவா? சப்ராக்ஷன் நான் போட்டேனாலும் இதே மாடுலேஷனில் டிவிஷனை நீங்கள் போட்டு காமிக்கணும். ஓகேவா? டிவிஷனில் இதே மாடுலேஷனில் போட்டு பாருங்கள், கன்ஃபார்ம் என்ன வரும்? டிவிஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்ஸில் இங்கே கொடுத்துறாங்க பாருங்க பார்ப்போம். -2/3 + 5/7 ஒரு நம்பர்ஸை கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? -2/3 + 5/7 ஈக்குவல் டு, ஒன்று எல்சிஎம் பண்ணலாம், இல்லை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 7 3s are 21 and 7 2s are -14 and 3 5s are 15 ஈக்குவல் டு, பண்ண என்ன சார் வரும்? 15லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 1 சார், லார்ஜ் நம்பர் 15, அதோட சிம்பிள் +1/21. ஓகே, திஸ் இஸ் லெஃப்ட் சைட். இப்போ ரைட் சைடு நம்ம போட்டு பார்ப்போமா? அதே இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுங்க பார்ப்போம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுவீங்க சார்? 5/7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும் 2/3 ஈக்குவல் டு, இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 7 3s are 21, 5 3s are 15 minus 7 2s are 14 ஈக்குவல் டு 1/21. ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள் பார்ப்போம். அப்போ லெஃப்ட் சைடும் ஆன்சர் எப்படி சார் வருது உங்களுக்கு? 1/21. ரைட் சைடு என்ன சார் வருது உங்களுக்கு? 1/21. அப்போ ஆன்சர் வந்து ஈக்குவலாக வருது சார். அப்போது தேர் 4 ரேஷனல் நம்பர்ஸில் அடிஷன் என்ன வருது உங்களுக்கு? அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? இதே மாடுலேஷனில் அனதர் ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் போட்டு காமிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சப்ராக்ஷனில் பாருங்க பார்ப்போம். சப்ராக்ஷன் 2/3 - 5/4ன்னு இருக்குது. 2/3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட போட்டு பாருங்கள் பார்ப்போம். அதாவது 3 4s are 12, 3 4s are 12 and next 4 2s are 8 minus 5 3s are 15 equal to
ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். 4 2s 8 அண்டு 3 5s 15. 50லேருந்து 8 மைனஸ் பண்ணால் என்ன சார் வரும் உங்களுக்கு? 50லேருந்து 4 2s 8 தானே உங்களுக்கு, 4 2s 8 அண்டு 5 3s 15. 5 3s 15. இதே மாலேஷனில் அப்போ 50லேருந்து 8 மைனஸ் பண்ணால் சார் வரும், அதில் ஒரு 5 இதில் ஒரு 2s 7 வருதுங்களா, 7/12 வரும். ஓகேவா? 7/12. இதுவே லார்ஜஸ்ட் நம்பர் 15 சிம்பிள் மைனஸ் 7/12. இதுவே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க பாருங்க பார்ப்போம். இன்டர்சேஞ்ச் பண்ணனாக்கா அப்படியே என்ன வரும் உனக்கு? 5/4 மைனஸ் 2/3 வருதான்னு பாருங்கள். அப்போ அதே மாலேஷனில் ரைட் சைடு பாருங்கள் பார்ப்போம். 4 3s 12, 5 3s 15 மைனஸ் 4 2s 8 ஈக்குவல் டு டினாமினேட்டரில் 12 தான் சார். நியூமினேட்டரில் பாருங்கள் பார்ப்போம். 15லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். 15லேருந்து என்ன பண்ணணும்? 8 மைனஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 7 வருங்க சார். லார்ஜஸ்ட் நம்பர் 15 அது சிம்பிள் ப்ளஸ் 15. ஆனால் இங்கே -7/12, இங்கே +7/12 சார். அப்போ சப்ராக்ஷன் வந்து என்ன வராது சார் உங்களுக்கு? நாட் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அதே மாலேஷனில் இங்கே மல்டிப்ளிகேஷன் பாருங்கள் பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான். 7 6 42 ப்ளஸ் இன்ட்டு -42 3 5 15. அதுவே இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். 6/5 இன்ட்டு -7/3 6 7s 42 -42 5 3s 15. அப்போ ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள் பார்ப்போம் மல்டிப்ளிகேஷனில். எஸ், எப்போவுமே ரேஷனல் நம்பர்ஸில் சரி சார், ரேஷனல் நம்பரில் மட்டும் இல்லை சார், ஹோல் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸில் ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு எப்பவுமே எப்படி சார் வரும் உனக்கு? ஈக்குவலாக வரும். இதுவே சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனுக்கு நாட் ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? நீங்கள் டிவிஷன் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஈக்குவல் டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. அண்டு நீங்கள் எனி 2 நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. எனி 2 இன்டிஜர்ஸ் அப்ளை, அதாவது எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இது நாட் கம்யூட்டேட்டிவ் தான் கன்ஃபார்மாக. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி சொன்னதான் உனக்கு ரேஷனல் நம்பரும் சரி, இன்டிஜரும் சரி, ஹோல் நம்பரும் சரி, அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சேமாக வரும். அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஓகேங்களா? இந்த ட்ரை திஸ் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பார்ப்போம். கம்ப்ளீட் தி ஃபாலோவிங் டேபிள். கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரேஷனல், இன்டிஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் இருக்குது. இது எஸ் ஆர் நோவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி கொடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபேர் நோட்டில் ரைட் பண்ண வேண்டியது என்னென்ன ரைட் பண்ணோன்னாக்கா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டி டாபிக் ரைட் பண்ணி ஹோல் நம்பர்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் நீயே ஓனாக நம்பர்ஸ் ரைட் பண்ணணும். திஸ் நம்பர் கிடையாது, நீயே ஓனாக ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டிஜர்ஸ்லையும் நீயே ஓனாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்லையும் ரேஷனல் நம்பர்ஸ் தான் ஒழுங்காக பார்த்து, அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் டினாமினேட்டரில் ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஈக்குவலாக வரதா நாட் ஈக்குவல்டாக பாருங்கள். கன்ஃபார்மாக உனக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், அதாவது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் எப்பவுமே ஈக்குவலாக வரும். அண்ட் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனில் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வரும். லாஸ்ட்டாக இந்த ட்ரை திஸை அப்ளை பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம பேஸ் பண்ண மாதிரி சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.